தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். மதுரை கோவை மெட்ரோ ரயில் அந்த திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி கொடுக்கல என்று உருட்டி இருக்கிறார் தமிழகத்தினுடைய ஒரு தலைவர். ஆனால் உண்மையில் நடந்தது என்ன? பிரதமர் வருவதால் அதுதான் தலைப்புச் செய்தி ஆகிடுமோ என்கின்ற பயத்தில் இந்த உருட்டலாம். விவரங்களை பார்க்கலாம். எஸ்ஐஆர படிச்சவங்களாலேயே ஃபில்அப் பண்ண முடியலன்னு முதல்வரே சொன்னதுக்கு புது ரூட்டு புது ஃபார்முலாவை கண்டுபிடிச்சு களத்துல ஆட்களை இறக்கி இருக்காங்க கடலூர் திமுக. என்னன்னு பார்க்கலாம் விவரங்களும் உள்ள. தேமுதிக கூட்டத்திற்கு போன உலகின் மிகப்பெரிய எதிர்க்கட்சியான அதிமுகவினுடைய எதிர்க்கட்சி தலைவர், அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய மரியாதைகள் கொடுக்கப்படவில்லை என்று கட்சிகள் பேசிக்கிறார்கள். இவரே முதலில் தலைமைக்கு சொன்னாரா என்ற கேள்வியும் கேட்டிருக்கிறார்கள். அப்போது எதற்காக இவர் சென்றார்? விவரங்களை பார்க்கலாம். மீண்டும் ஒருங்கிணைப்பு செய்தே தீருவோம், டிசம்பர்ல பாருங்கன்னு சொல்றாரு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டை. ஹலோ, நான் உஸ்பெகிஸ்தான்ல இருந்தா பேசுறேன், நீங்க நாளைக்கு வாங்க நம்ம போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு ரேச்சில் தமிழக முதலமைச்சர் உடன்பிறப்பே வா என்கின்ற அந்த மீட்டிங்ல தன் முன்னாடி இருக்கக்கூடிய அப்பாவிடம் பேசியிருக்கார். கடைசியில ஒரு வார்த்தை பேசியிருக்காரு, என்ன படிக்கிறீங்க என்று கேட்டாரா. ஆனால் உடன்பிறப்புகள் என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? விவரங்களை பார்க்கலாம். கட்டுமான பணிக்கு அனுமதி கேட்டா சத்தம் இல்லாம கட்டிங்க ஏத்தி உயர்த்தி பிக்ஸ் பண்ணிருக்காங்களாம் தேர்தல் நிதிக்காக. இத பத்தி தான் இன்னைக்கு நான் பார்க்க போறோம். இது சைலைட்ஸ். பிரதமர் தமிழகம் வருகை. கரெக்ட். இன்ட்டு போட்டு அடிச்சிருக்கேன். ஏன்? சென்னை மற்றும் இல்ல கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மத்திய அரசு அனுமதி மறுப்பு. அதுதான் இன்னைக்கு வைரல். அதாவது இது ஜவுளி கடை அப்படிங்கறத அடிச்சிட்டு கடல்னு போட்டிருப்பாங்க. அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்களா பாத்தீங்களா? அறிவு திருவிழா கொண்டாடுறவங்களுக்கு தான் அந்த அறிவு இருக்கும். உனக்கு மண்டையெல்லாம் அறிவுடா அப்படின்னு கமெண்ட் பண்ணி சொல்ற மாதிரி, உடம்பெல்லாம் அறிவு அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி அவரு பண்ணிருக்காரு. என்னன்னா திட்டத்துக்கு திட்ட அறிக்கை வரைவு அறிக்கை கொடுத்திருக்காங்க. ஒரு டீடைல் ரிப்போர்ட். திடீர்னு நீங்க விவசாயிகள்லாம் பார்க்க வந்தா நாங்க அப்படியே விட்டுருவோமா? என்ன டைம் இது? விவசாயிகள்லாம் கூப்பிட்டா ஒரு பிரதமர் வர முடியுமா? வருவீங்களா? அப்படிலாம் ஒரு பிரதமர் வந்துட்டாங்கன்னா இங்க என்ன ஆகும்? கோவை மக்கள்லாம் என்ன மாதிரியா மாறிடுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? எப்படி புடிச்சா பாருங்க, கோவையிலேயே கோவைக்கு வச்ச மாதிரி செக். இது எலெக்ஷன் டைம் வந்தானா, ஐயா நீங்க வாங்க, நீங்க ஒவ்வொருத்தரும் வரும்போது 10% எங்களுக்கு ஓட்டு ஜாஸ்தியா கிடைக்கும். இவர் ஒரே ஒரு தான் போனாரா, காங்கிரஸ் ஜோலியை முடிச்சிட்டு வந்துட்டார் பீகார்ல. ஐயா பீகாரை பார்த்ததுல நீங்க ஒரு பீதியா இருக்கும்யா, அதனால கோவைக்கு வரும்போது கணக்குகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. பிரதமர் அவர்கள் கோவை வருகை அப்படிங்கிறது தலைப்புச் செய்தியா முக்கியமா மாலை நாளிதழ்களையும் நாளைக்கு காலை நாளிதழ்களையும் வந்துடக்கூடாது, முடிந்தவரை அதை மட்டுப்படுத்த வேண்டும் என்கின்ற சமயோதித புத்தியின் காரணமாக பெறப்பட்ட அறிக்கை தான் இது. அதாவது மதுரைக்கும் கோவைக்கும் அந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. 20 லட்சம் பேர் இருக்கின்றாங்க, உடனடியா 20 லட்சம் பேருக்கு எங்க போவேன் அப்படின்ற மாதிரி ஒரு கொடுக்கறத ஒழுங்கா கொடுக்க வேண்டியது தானே. இவ்வளவு அழுகுறீங்களே, கொடுக்கற திட்ட அறிக்கையை ஒழுங்கா கொடுத்தா அப்ரூவல் வரும். ஏற்கனவே கொடுத்திருக்காங்க, அதை மறுபடியும் டீடைல் கேட்டிருக்காங்க, மறுபடியும் கொடுத்திருக்காங்க. அத மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கொடுக்கவே பல மாசங்கள் ஆயிருக்கு, அதையும் சேர்த்து சொல்லுங்க. ஆமா, பின்ன F-35 விமானம் இங்க வரணும்னா எப்படி வரும்? டீடைல் ரிப்போர்ட் கொடுத்தாதான் வரும். சோ அப்படி கோட்டை விட்டீங்களே, கோஆர்டினேஷன் இல்லையோ? அத நாங்க எங்களுடைய ஐவர் குழு போராடுவோம். எஸ், எங்களுடைய ஐவர் குழு சார், இத இப்படி வேண்டாம் சார், நம்ம எப்படி மது குடி போற குடிகாரங்க மது பிரியர்கள் மாத்திரமோ இத இப்படி மாத்துவோம் சார் அப்படின்னு போட்டு. அது எப்படி கிட்னி திருட்ட? இந்த 5 வருஷமா தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது அந்த பெயர் மாற்ற குழு தான். அந்த குழுவுல இருக்கிற நபர் தமிழ் அது நீங்க தப்பா சொல்றீங்க. தமிழ் வளர்ச்சி அது அவங்க போட்டு உருட்டிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. அதுல வேற எக்ஸ் வலைதளத்துல கோ பேக் மோடி ட்ரெண்டிங்ல இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. அந்த குழு பாத்தியா நீ? அதுக்காக செலவு செய்யப்பட்ட அந்த முற்போக்கு அடிக்கடி இந்த தமிழ்நாட்டுல ஒரு போஸ்ட் ஓட்டுறாங்களே, அந்த முற்போக்கு அது யாருன்னே தெரியல. எக்ஸ் வலைதளத்தில் கோ பேக் மோடியை ட்ரெண்டிங் செய்வதற்காக செலவிடப்பட்ட தொகை ஜிஎஸ்டி தவிர அப்படின்னு சொல்லி அதையும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ இவர் உருட்டி இருக்காரு, அதாவது மெட்ரோவுக்காக உருட்டி இருக்காரு. அது இல்லைன்னு சொல்லி மெட்ரோ நிர்வாகமே சொல்லி இருக்கின்ற தகவல் வந்திருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். பாவம் இன்னும் எத்தனை தடவை இந்த மாதிரி உருட்ட வேண்டி வருமோ அப்படின்ற கேள்வியும் தான் இருக்கு. தேர்தல் பரவாயில்ல, நயினார் நாகேந்திரன் சொல்லிருக்காரு, ஒரு பள்ளிக்கூடத்துல கிளாஸ் ரூம் கட்டி தரேன்னு சொல்லிட்டு இடிச்சிட்டாங்க. வந்தவொடனே இடிச்சிட்டாங்களாம் பள்ளிக்கூடத்தை. அவங்க மரத்துல செஞ்சிருக்காங்க. ஆமா, மரத்துல சரி ஓகே பரவாயில்ல, உலக தரத்திலான அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் வகுப்பறைகள்லாம் கட்டி தருவாங்க. திராவிட மாடல், டெல்லியில இருக்கிறதையாவது கட்டுவீங்களா? திராவிட மாடல்ப்பா, அப்படியா கொடுப்பாங்க, அப்படியே பள்ளிங்க கற்களை இழைச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்ப வரைக்கும் கட்டி கொடுக்கலாம். மரத்துல ஏந்து வாழுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி போடு. வேளாண் விவசாயம், இயற்கை விவசாயம், இயற்கை பள்ளி
மறுபடியும் அதுக்கே போயாச்சு. இப்ப இதுக்கெல்லாம் நிதி இல்ல. எவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 2300 கோடி பள்ளி கல்வித்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்த தமிழக அரசு. என்னாச்சு? கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிறீங்க, வகுப்பறை இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. மாணவர் சேர்க்கையை அதிகப்படுத்திருக்கோம். நாங்க வந்து ஒரு பக்கம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு சொல்லுவோம், இன்னொரு பக்கம் எஸ்ஐஆர் படிவத்தை திறன் நிரப்பவே முடியலைங்க. அது வந்து கொரியன் பாஷையில் இருக்குங்க. அப்பா பேர் கேட்கறாங்க, அம்மா பேர் கேட்கறாங்க, எப்படி அதெல்லாம் உறவுன்னு கேக்குறாங்க. யாரங்க எப்படி சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. எஸ்ஐஆர் பணியில ஒரு புது ஃபார்முலாவை அப்ளை பண்ணிருக்குதா கடலூர் திமுக. என்னையா பேக்ரவுண்ட் மியூசிக் 10 ரூபாய் நீங்க அதையே ஞாபகப்படுத்தினா எப்படி? அதே 10 ரூபா தான்யா. இளைஞர்களுக்கு அவ்வளவுதான் மதிப்பு. வேலை இல்லாம இருக்காங்களாம், 10 ரூபா கொடுத்தா வந்து களத்துல இறங்கி புலி மாதிரி பணியாற்றுறாங்களாம் கடலூர் திமுக காரங்க சொல்றாங்க. வேற எங்களுக்கு வருவாய்த்துறை இல்லைன்னா கவலை இல்லப்பா, நாங்க களத்துல இறக்குன ஆளுங்க பாத்துக்குவாங்கப்பா. எங்களுக்கு ஏதா ஒரு பக்கம் எஸ்ஐஆரா ஐயோ ஐயோ ஐயோன்னுட்டு மறுபக்கம் 10 ரூபாய்லாம் கொடுத்து ஆளை உள்ள இறக்கி வருவாய்த்துறையே வேலை செய்யலனாலும் அவங்கள எப்படி ஃபில் பண்றோம் பாரு, எப்படி குடுக்க போறோம் பாரு, எப்படி வாக்காளர்களை சேர்த்த பாரோம் பாருன்னு களத்துல இறங்கி இருக்காங்களா. இவங்களை அப்படியே வேடிக்கை அப்படியே ஸ்லைட்டா பாத்துட்டு இருக்காங்களா அதிமுக காரங்க. அவங்களும் கொடுக்குறாங்களா 10 ரூபா கொடுக்குறாங்களா. உடன்பிறப்பின் விலையில கழக 10க்கு 10 அவ்வளவுதான். அதாவது என்னன்னா அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கறதுக்கு அந்த படித்த வேலை இல்லாத இளைஞர்களுக்கு அவங்க வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதுக்கு அவங்க 10 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. அந்த 10 ரூபாய் இதை கூட வேலை வாய்ப்பு உருவாக்கணும்னு சொல்லிட்டு திமுக அந்த 10 ரூபாய திமுக கட்சிக்காரங்க கொடுக்குறாங்க. மாவட்ட செயலர்கள் அப்படின்றவங்க எல்லாம் கொடுத்துருக்காங்க. பாத்துக்கப்பா எந்த நேரத்துல எல்லாம் போட்டுக்கோ, கடைசியில திமுக போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி கடைசியில வந்து போட்டிருக்காங்க போல இருக்கு. சோ இந்த படிவக்காரனானு பார்த்து ஃபில் பண்ணுன்னு சொல்லிருப்பாங்க. கடைசி வரைக்கும் இந்த 10 ரூபா அப்படிங்கிறதுக்கும் திமுகவுக்கு இருக்கக்கூடிய பந்தத்தை யாராலும் பிரிக்கவே முடியாது போல இருக்கு. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்றைய சைட்லைட்ஸ் ப்ரோக்ராமினுடைய தம்ப்நெயில் கண்டென்ட் இதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? மூத்த அமைச்சர் நான் எதற்காக சொல்கிறேன் என்றால் அதற்காகத்தான் சொல்கிறேன். அந்த புகழை சேர்ந்த அது போன்ற பல பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய வாகனத்தின் பின்னால் எழுதி வைக்கக்கூடிய அந்த வாசகங்களை உதிர்த்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இப்படிலாம் சொன்னாதான் தெரியும். ஏன்னா அவர் சீட்ல இல்லப்பா, அவருக்கு பின்னாடி நிறைய பேர் இருந்தாங்களே பாக்கலையா? ஓட்டப்பந்தயத்துல அவர் பார்வையாளரா தான் இருக்காரு. ஆனா நான் தான் ஃபர்ஸ்ட்ல வருவேன் அப்படின்னு சொல்றாரு. பாதுகாப்பு எல்லாம் கொடுத்திருக்கோம்யா, பார்த்து பண்ணுங்கய்யா. கொஞ்சம் அவர் அதாவது ஃபர்ஸ்ட் அவர் கட்சியில இருந்து நீக்கின உடனே உலக தலைவர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. அது அப்புறமா தேவர் ஜெயந்தி வரைக்கும் போச்சு பிரச்சனை. தேவர் ஜெயந்திக்கு போன தமிழக தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடிட்டாங்க. ஒரே கார்ல எல்லாரும் வர பயணிச்சு ஒரே பரபரப்பு. இப்ப பார்த்தா கோபி சிட்டிப்பாலே அவங்க வீட்டுல வேலை செய்யறவங்க கூட வர்றது இல்லையாமா. வர்ற சார் அப்படின்றாடாமா. ஏன் அப்படின்னா என்ன வர்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவரு திரும்பி பழைய இடத்துக்கே வந்துட்டாரோ. அவரு பாத்தீங்கன்னா வாடகை சைக்கிள் எடுத்துட்டு மறுபடியும் குறுக்கால வந்திருக்காரு. என்ன அப்படின்னா அதாவது வந்து பாஜக எதுவுமே இயக்கல. எங்களுக்கு என்ன அம்னீசியாவா, அதுக்குள்ளேயா மறந்துடுவோம். திமுக கூட பரவாயில்ல, அவங்க அப்படிதான் பேசுவாங்க, நாங்க எடுத்துக்குவோம். அதிமுக எடுத்துக்கிட்டு நீங்க எல்லாம் கொஞ்ச நாள் அந்த சைடு போயிட்டு இருந்திருப்பாரு தெரியல. இதையெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சைனால இருந்து ஒரு புதிய மெட்டீரியல் இறக்கிருக்கும், ஒரு பெரிய மெஷின் இறக்கணும். அந்த மெஷின் வந்து தமிழ்நாட்டுல இருந்து சைனாக்கு போயிட்டேன். அதெல்லாம் ரொம்ப ரகசியமான வழியும் ரொம்ப கனமான வழியிலும் எஃகு கோட்டையாக எப்படி அதிமுக கட்டியிருக்காங்களோ அதே போல இந்த ஒருங்கிணைப்பு பணி அப்படிங்கிறது நடந்துட்டு வருது. ஒருங்கிணைக்கிறீங்க ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்களே, ஒரு குரூப் அங்கங்க 4 பேர் கூடி கூடி பேசுறீங்களே, யாரையா ஒருங்கிணைக்கிறீங்க? சவுத் கொரியால இருக்கிற கிம் ஜாங் உன், ரஷ்யாவுல இருக்கிற யாரு புட்டின், அப்புறம் உக்ரைன்ல இருக்கிற அந்த ஜெலன்ஸ்கி, அப்புறம் அமெரிக்க அதிபரையும் இதுல சேர்த்துக்கலாம். சோ இவங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒருங்கிணைச்சு F-90 அப்படின்ற ஒரு கட்டிங்கல பிளைட் ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ரேஞ்சுக்கு அவர் பேசிட்டு இருக்காரு. ஐயா உங்களை பத்தி யாருமே இங்க பேசலையா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணு, டிசம்பர் மாசம் தான் தெரியும். எம்ஜிஆர் காலத்து விசுவாசியான அதிமுக உடன்பிறப்பான கழக உடன்பிறப்பான அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமா இந்த சைட்லைட்ஸ்ல அவரை புகழ்ந்து 4 வார்த்தை நாங்களும் பேசியிருக்கோம். உடன்பிறப்பே வா, ஒன்றிணைவோம் வா. இப்படி கூப்பிட்ட உடனே ஓடி வந்தாங்களே. கட்டுவரவாக என்னை கடலில் தூக்கி போட்டாலும் உங்களை சுமப்பேன் என்றாரு. தூய்மை பணியாளர்கள் கடல்ல இறங்கியே போராடிட்டாங்க. அவங்களுக்கு 3 வேளை சோறு தான் போட்டிருக்காரு, சம்பளத்துக்கும் காக்க வச்சு போட்டிருக்காங்களாம்பா. நீ வேற அப்படிப்பட்டவர் தமிழகத்தின் முதலமைச்சர், நம்ம எல்லோருக்கும் அப்பா. அடுத்து அப்பாவாக இருக்கக்கூடிய அப்பா கூப்பிட்டா போட்டோ எடுத்துக்க மாட்டியா? ஆமா, அவர் வந்து என்னன்னா ஒரு உடன்பிறப்பு வந்திருக்காங்க. உடன்பிறப்பு வந்தோடனே என்னப்பா நீங்க போட்டோ எடுத்துட்டு சொன்னீங்களாப்பா அவங்களுடைய அப்பா கிட்ட. அதாவது அப்பாவை சந்திக்க வந்த உடன்பிறப்பு, கழக உடன்பிறப்பு. அந்த கழக உடன்பிறப்பின் அப்பாவிடம் நம்முடைய அப்பா பேசினார்.
அப்பப்பா என்று உங்களுக்கு ஐயோ ஒண்ணுமே புரியலையே ஐயா. பேசும்போது பாத்தீங்க அப்படின்னா பேசிட்டு இருக்காரு, என்ன இப்படி பேசிட்டு இருக்கா, போட்டோ எடுத்துட சொன்னீங்களாமா, நாளைக்கு நீங்க வந்துட முடியுமா அப்படின்னு இருக்காரு. 4 வருஷமா போட்டோ ஷூட் தானே ஐயா அந்த பாருங்க, வெளியில வந்துட்டு கதவை திறந்துட்டு இப்போ ஓட ஆரம்பிச்சுன்னா காலைல வந்துருவாரு. அதெல்லாம் விட்டுருவாங்க, ஏதோ பஸ்ல கிஸ்ல கூட்டு வந்துருவாங்கன்னு வச்சுக்க. சோ அவங்க வந்து போட்டோ எடுத்து இவரு உடனே தேம்பி அழுறாரு அப்படின்னு அழுகுறாரு இந்த உடன்பிறப்பு. எப்படி பின்ன கொடுத்த காசுக்கு மேல கூற கொய்யா. ஒரு தலைவர் எப்படி வந்து ஒரு சிம்பிளா ஒரு போன் எடுத்து ஒரு போட்டோ வந்து எடுத்துக்க ரெடியா இருக்கேன்னு சொல்லி எப்படி கருணாநிதி அந்த மனசு வருமா, அந்த பெருந்தன்மை வருமா? எப்படி கருணாநிதி அவர்கள் உடன்பிறப்பே வா அப்படின்னு சொல்லி தம்பியே வா அப்படின்னு சொல்லி அந்த அறிவாலயத்தை செங்கல்லால கட்டி எழுப்பினாரோ, ஏன்னா குப்பனு சுப்பனை 10 ரூபா கொடுத்துருக்கான் அதுக்கு, அந்த கதை வரலாறு ஒண்ணு இருக்குது. சோ அது போல இவரு ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் உனக்கு போஸ்ட் ஓட்டுறதும் கொடி பிடிக்கிறதா உனக்கு வேலை, வேண்டாம் ஒரு போட்டோவா எடுத்துக்கோ, இத காரணமா வச்சு எல்லாரும் ஊருக்கு ஒருத்தனா கிளம்பி வந்துறாங்க. நடிகர்கள் மட்டும் தான் அப்படி எடுப்பீங்களா, நாங்களும் அப்படி எடுப்போம் போட்டோ அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. ஆனா கடைசியா எனக்கு ஒரு டவுட்டியா அவர் பேசும்போது, அதாவது தனக்கு முன்னாடி நிக்கிற யாரும் கூட சைடுல வந்து போட்டோ எடுத்துட்டு போயிடலாம்ல, கப்பு கிப்ப எடுத்துட்டு வந்து. ஆமா, நாங்க மாற்றுத்திறனாளியா வந்து அப்பாவுக்கு ஒரு கப்பு வேர்ல்டு கப்ல வாங்கணும்னு அப்படியே நம்ம மகன் அடுத்த அப்பாவாக இருக்கக்கூடிய ஒரு கப்பும் கொடுத்து, ஏன்னா அந்த கப்பாவது ஒன்னா கொடுத்துருக்கலாமே, அப்பாவுக்கு ஒரு கப்பு மகனுக்கு. இது ரோஸ், அது வேற மாதிரி. எனக்கு தெரியல இந்த புகழ். இதுல வேற நாங்க வந்து அறிவு இருக்கிறவன் திருவிழா நடத்துறான்ற வேற சொல்றீங்க. இது அறிவுக்கும் திருவிழாவுக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியல. சரி விடுங்க, உறுப்பு மாற்று மாதிரி அதுவும் மூளை மாற்று ஏதாவது இருக்குமா அப்படின்றது தெரியல. இப்ப என்னன்னா கடைசியில் அந்த காணொலியினுடைய கடைசியில் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மாலையில இருந்து நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் கண்டென்ட் தான், தேர்தல் வரைக்கும் இதாயா பாத்துக்க. கடைசியில அவர் என்னன்னா என்ன படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு. அப்படிதான் கேட்கிறாரு எனக்கு தெரியுது. பட் யாராவது இருந்தீர்கள் என்றால் அந்த படிக்கிறீங்கன்னு கேட்டாரா இல்ல பண்றீங்கன்னு கேட்டாரா அப்படின்றத நீங்க கொஞ்சம் என்ன அது எப்ப பேசினாலும் இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்றீங்க. ஐயா நான் சொல்லல, டிவிகே வாரியர்ஸ் இருக்காங்க. இன்னும் அடுத்து அவங்க என்ன துவம்சம் பண்ண போறாங்கன்னு தெரியல, எத்தனை ரீல் ஓட்ட போறாங்கன்னு தெரியல. அது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏற்கனவே அவங்க வந்து ஏஐ வச்சு பண்ற அதெல்லாம் எக்ஸ் வலைதளத்துல தாங்க முடியல பாத்துக்க. சோ இப்ப இத வேற கடைசியில அவர் என்ன படிக்கிற, அதாவது தனக்கு முன்னாடி நிக்கிற அவருக்கே 40 வயசு இருக்கு போல இருக்கு. அவருடைய அப்பா கிட்ட இவர் பேசிட்டு இருக்காரு வழக்கம் போல. கேட்டாங்களே அந்த அம்மா, ஏற்கனவே ஒரு அம்மா கிட்ட கேட்டாங்களே ஐயா. சொல்றேன் ஜெயகடாவா, ஜெயகடாவினுடைய மகனுக்கு கருணாநிதி என்று சொல்லப்படுகிறது. அத விடுங்க. இப்ப என்னன்னா சார் 11 மணிக்கு அந்த மாணவியை பாக்குறோம் சார், 1:30 மணிக்கு நம்ம உடன்பிறப்புல வந்திருக்காரு சார், 1:30 மணிக்கா, சரி ஓகே. அவர் மறந்துட்டார். எப்படி 3வது கேள்விக்கு 4வது பதில் சொன்னாரோ அது போல ப்ரோகிராம மறந்துட்டு சொல்லுவா என்னவா படிக்கிறான்னு சொல்லி அந்த 11 மணி ப்ரோகிராம சூட்டா ஞாபகம் வச்சுட்டார் பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஷூட்னா பரவாயில்ல, ஒரு முதலமைச்சர்னா ஒரு அப்பானா ஒரு இது வேணாம், எவ்வளவுதான் பாக்குறது. சோ அவர் பார்த்துட்டு என்ன படிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டாரு. உடனே அவர் ஐயா படிக்கலாம் இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னு தெரியல, விவசாயம், ஓ சரி சரி விவசாயம் பாக்குறீங்களா, சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு போன கட் பண்ணிட்டாரு. பாத்துங்க இதனுடைய பெருமையை. அவரையும் பிடிச்சி கல்வியில நாங்க சேர்த்துருவோம் பாரு, அப்படி கல்வியில முன்னணியில கொண்டு வந்துட்டு இருக்கோம்ல. இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய குற்றம் குறைகளை நிறை குறைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டியது உங்களுடைய பணி. கட்டுமான பணிக்கு அனுமதியே வேண்டாம்ப்பா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் ஃப்ரீயா கட்டிக்கோங்க, ஒற்றை சாளர முறையில் அப்படியே ஆன்லைன்ல போட்டுட்டோம், டைரக்டா போடுங்க உங்க ப்ளூ பிரிண்ட்டை அப்படியே வாங்கிக்கிங்கன்னா சொன்னாங்க. ஆனா இப்போ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ரேட்டை கட்டிங் ரேட்டை ஏத்திக்கிட்டே போறாங்களாம். 25 இருந்துச்சா, 30 இருந்துச்சா, இப்ப சட்டார்னு 37ங்கிறாங்களாம். அனுமதி வேணுமா குடியா அப்படின்னு மக்களை போட்டு நிறுக்கிறாங்களாமா அந்த அதிகாரிகளே. சிஎம்டி வந்து அப்ரூவலுக்கு போறாங்க இல்லையா, அவங்க வந்து டிடிசிபி அப்ரூவல் தர்றாங்க, சிஎம்டிஏ அப்ரூவலும் கிடைக்குது. ஒரு பர்டிகுலர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல போச்சுன்னா சிஎம்டிஏ இல்லைன்னா டிடிசிபி அப்ரூவல் இருக்குல்ல, அந்த அப்ரூவல் போனா ஆன்லைன் பண்ணிட்டாங்க. எல்லாமே நீங்க ஆன்லைன்ல போடணும், அவங்க எவ்வளவு கட்டணும்னு சொல்லி மேல போட்டுருவாங்க. முடிவு எங்க கையில தான் இருக்கு. நாங்க வந்து அது என்ன கூட்டம், உங்களோட ஸ்டாலின் அதுல கொடுத்தவனுக்கே போன பண்ணிடு 1000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டுன்னு சொன்னவங்க, நீ எங்கிட்ட ஆன்லைன் பண்ணா நாங்க வாங்க விட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் போட்டு தம்பி ஒரு 37 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அப்படி இல்ல, அந்த அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதுல அனுமதி கொடுப்பாங்களா அந்த இதுல ஆன்லைன்ல டக்குன்னு அந்த முதல் ஸ்டெப்லயே இப்படி அடைச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அவன் வந்து கேட்டுத்தானே ஆகணும். சிவாஜி படம் மாதிரி தான் ப்ராஜெக்ட் காஸ்ட் என்ன எங்க போனாலும் இதே கேக்குறீங்க, அதை வச்சுதானே நாங்க பிக்ஸ் பண்ண சொன்னேன். இப்போ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 37 ரூபா, அது என்ன கணக்குன்னு தெரியல. 1.40 வைக்கணும், இல்ல 35 வைக்கணும், 35 வைக்கணும், ஆனா 30 வைக்கணும். என்னன்னு தெரியல 37ன்றது வச்சிருக்காங்க. அதிகாரிகளே ஏத்திட்டாங்களாம். கேட்டா தேர்தல் நிதி அதனால நாங்க ஏத்திட்டோம்னு சொல்றாங்களாம். அந்த காரணம் தான் நம்மளால ஏத்துக்க முடியல.
என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து 20 ரூபா தான் இருந்ததா, அப்புறம் 30 ரூபா பண்ணாங்களா, அப்புறம் ஃபர்ஸ்ட் 25 ரூபா இருந்ததா, அப்புறம் 30 ரூபா பண்ணாங்களா, இப்போ 37 ரூபா வாங்கினாங்களா, கேட்டா தேர்தல் நிதின்றாங்களா. ஏப்பா திமுக வந்து மக்கள்கிட்ட இந்த மாதிரி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 37 ரூபா வாங்கி எலெக்ஷனை சந்திக்கிற அளவுக்கு தான் இப்படி இருக்குதா. எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா நாங்க அந்த அலுவலர் மேல பழிய போட்டு தப்பிச்சிருவோம்ல. கரெக்ட். ஆனா 37 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி, ஐயா திராவிட மாடல் ஆட்சி எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியில இப்படி ஒரு பிராது வந்திருக்கியா, நீங்க நாட்டாவோட அழகா சோம்ப தூக்கிட்டு போயிட்டு ஒரு தீர்ப்பை சொல்லுங்கய்யா. இந்தியாவின் மாபெரும் கட்சியான தேமுதிகவினுடைய தலைவரை சந்திக்க சென்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயகுமார் 3வது எலெக்ஷன்லயே எதிர்க்கட்சியில உட்கார்ந்து ஆசைதான் எனக்கும் அப்படி சொல்லணும்னு, ஆனா உண்மை அது இல்லையே. ஏண்டா உனக்கெல்லாம் வாய் இருக்குது என்னவாடா பேசுவியான்னு சொல்லி கமெண்ட்ல வந்து நல்ல வசவான சொற்களால் சொல்வார்கள் என்பதால் நான் கண்ணியம் கருதி அதை தவிர்த்து விடுகிறேன். அதாவது பிரேமலதா விஜயகாந்த் ஆர்பி உதயகுமார் பார்க்க போயிருக்காங்க. அவங்க வந்து மீட்டிங்க்கு போயிட்டாங்க. வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆயிருக்கு. இவரு பாம்பே மிச்சர்ல இருக்கிற நிலக்கடலையை பொறுக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ அந்த 1 மணி நேரம் கழித்து வந்தோன்னா சிறப்பான வரவேற்பு கொடுத்து அவருக்கு பார்த்துருக்காங்க. மீட்டிங்ல பேசும்போதே பாத்தீங்களா யார் உட்காந்துருக்காரு, இந்தியாவின் மிகப்பெரிய கட்சியார் அதிமுகவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் வந்து உட்காந்துருக்காரு. பாக்குறதுக்கு உட்காந்துருக்காரு, வெயிட் பண்ணிருக்கு, அவர் உட்காந்துருக்காரு. சோ அவரெல்லாம் பாத்துக்க டபுள் வந்து போட்டி போறதுக்கு அப்படியே டெய்லி டோக்கன் வாங்கிட்டு இருக்காங்க கட்சிகள்லாம். மம்தா பானர்ஜி முதற்கொண்டு எல்லாருமே வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க. எலெக்ஷன் எப்போ நீங்க எப்போ கூட்டணி கடைசியில அம்மாவுடைய இறப்புக்கு இரங்கல் தெரிவிக்க போனேன்னு சொல்லிட்டாரு. அதான் அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் அதான் பதில் சொல்றாரு. அது அம்மாவோட இறப்புக்கு இவங்க போன்ல விசாரிச்சாங்களாம், அத பத்தி பேசுறதுக்காக நன்றி சொல்றதுக்காக ஒரு நேர்ல போன சொல்லி ஆர்பி 2 மணி நேரம் வெயிட் பண்ணி அந்த நன்றியை தெரிவிச்சிருக்காருங்கிறது தான் 2 பாயிண்ட். ஒன்னு, இவர் வந்து கட்சி சார்பா அவங்கள பார்க்க போறாரு அப்படின்னா முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கணும், என்ன டைம்ன்றது வாங்கணும். அப்படி நடந்திருந்தும் அவங்க காக்க வச்சிருந்தாங்கன்னா அது அதிமுகவுக்கான ஒரு டிராபேக் அப்படின்றத எடுத்துக்கலாம். 2வது, இவர் பார்க்க போறாருன்னா அதிமுக தலைமை கிட்டயே இவர் சொல்லியிருக்கணும். சொன்னாரா, சொல்லிட்டு போகல. இது உள்ளபடியே பார்க்க போனா ஏற்கனவே டேமேஜ் ஆயிருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய பேரை இன்னும் கொஞ்சம் நான் உயர்த்துறேன்னு சொல்லிட்டு இன்னும் டேமேஜ் பண்ணி விட்டு வந்து அவங்களுமே ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருக்கிறாங்க. தேமுதிக பிரேமலதா எஸ்ஐஆர் தேர்தல் ஆணையத்தை குறை சொல்ல வேண்டியதான் இருக்கு அவங்க செய்யறதெல்லாம் பார்த்தா. ஆனா எஸ்ஐஆர் எல்லாம் செஞ்சுதான் ஆகணும். இப்படி எதுக்குமே இல்லாம ஒரு நடுவுல ஒரு ரூட் எடுத்து அவங்களும் இல்ல என்னதான் இருந்தாலும் மன்சூர் அலிகானை வச்சு நம்ம கூட்டணியை பத்தி பேசுனதை விட இது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் அதிமுக தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னு தெரியல. இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.